அதே அதிகாரத்துல 4வது பாகத்துக்கு நான் கடை செல்ல போகின்றோம். இன்றைய பிரசங்கத்துக்கு, இன்றைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசித்து அதன் அடிப்படையில் நாங்கள் பேசலாம் நான் வாஞ்சித்தேன். யோவான் 12வது அதிகாரம் 35 36வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்க போகிறோம். John chapter 12 verses 35 and 36. யோவான் 12 35 36 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போமா? அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இங்கே ஒளி 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 என்று சொல்லி பல தடவைகள் வருகிறது. எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம், எல்லோரும் கேள்விப்பட்ட வசனங்கள். இங்கே இயேசு அவர் தன்னையே அங்கே குறிப்பிடுகிறார். கொஞ்ச காலம் இந்த ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருள் நீங்கள் அகப்படாதபடிக்கு, இந்த உலகத்தில் உள்ள மாயான இருளிலே, பாவ இருளிலே நீங்கள் அகப்படாதபடிக்கு இந்த ஒளி உங்களோட இருக்கையிலே அவரோட நீங்கள் நடவுங்கள், ஒளியிலே நடவுங்கள். இருள் நடக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதபடி அவன் போகின்றான். ஆதலால் ஒளி உங்களோட இருக்கையிலே, இயேசு உங்களோட இருக்கையிலே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்னொரு விசுவாசமாயிருங்கள் என்ற வார்த்தையோட இங்கே முடிக்கிறார். அதனால் தான் இன்னைக்கு நான் விசுவாசமாகிய கேடகமாகிய விசுவாசம் என்ற தலையங்கத்தில் நான் பேசலாம் என்று வாந்தித்தேன். அந்த ஜெப வீராங்கனையா இருப்பதற்கு, அந்த ஜெப வீரரா இருப்பதற்கு முக்கியமான சில காரியத்தை பேசி வருகிறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அதை குறித்து மேலும் நாங்கள் பார்க்க போறோம். அப்ப இயேசு இங்கே தன்னை ஒளி என்று சொன்னதுனால அதுக்கு முதல்ல இன்னொரு வசனம் சொல்ற வாசிக்கப்போமாக. யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். John chapter 1 verse 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளியே, அந்த இயேசு ஒருவரே. யாரா இருக்கலாம், எந்த குலத்தா இருக்கலாம், கோத்திரத்தா இருக்கலாம், எந்த தேசத்தாக்காரா இருக்கலாம், எந்த பாஷக்காரா இருக்கலாம், எவரையும் அந்த ஒளியானது பிரகாசிக்க செய்கின்றதாம். அப்ப நாங்கள் அந்த அவரிடத்துல விசுவாசமா இருக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட காரியத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்? ஏனென்றால் ஒளியிடத்தில் நீங்கள் விசுவாசமா இருங்கள் சொன்னவர் எந்த மனுஷனையும் இந்த ஒளியானது பிரகாசிக்கும் என்று சொல்கிறார். அப்படியா இருந்தால் நானும் நீங்களும் ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். இன்னும் ஒரு வசனம் வாசிக்க கேட்போமாக. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். Roman chapter 13 verse 12. ரோமர் 13 12. ரோமன் 13 12வது வசனம். இரவு சென்று போயிற்று. இரவு சென்று போயாயிற்று. இரவு நேரங்கள் போய்விட்டது. அதாவது இப்பொழுது நானும் நீங்களும் இருக்கிற காலம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம், நியாய பிரமாணத்திலே இல்ல, பல்லுக்கு பல்லு அப்படிப்பட்ட காலம் தான் இருக்கவில்லை. இப்பொழுது இருக்கிற காலத்தில் எப்படிப்பட்ட காலமா இருக்கிறோமா? பகல் சமீபமாக இருக்கிறது. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, எல்லா அந்த காலத்தில் மாமிசம் தரக்கூடிய அந்த காலத்தின் கிரியை எல்லாவற்றையும் தள்ளி வைத்து விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவுள். ஓஹோ, இங்க என்ன சொல்றாருன்னா, ஒளியிலே விசுவாசமா வைக்க வேண்டுமா இருந்தால் ஒளிக்கு ஆயுதம் இருக்கின்றதா? இயேசுவுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட 6 ஆயுதங்களை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் கூறுகின்றது. சாத்தானும் ஒளியின் வேஷத்தில், அதாவது ஒளியினுடைய தூதனோட வருவான் என்று வேதம் கூறுகிறது. எனக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனை பார்க்கும் போது அவனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கின்றது. ஆவியானது தேவனோட இடைப்படுவதற்கு உதவி செய்கிறது. ஆத்மாவானது கொடுக்கப்பட்ட ஜீவனை பாதுகாப்பதற்கு உதவி செய்கிறது. சரீரம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் உதவியாக இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரத்தை பார்க்கின்றோம். திருத்துவ தேவனும்
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா இருக்கின்றார். ஆனா சாத்தானும் திருத்துவமாக இருக்கின்றான். எப்படியான பார்க்கும் போது பிதாவுக்கு ஒத்ததாக சாத்தான் அது வலு சர்ப்பம் என்று நாங்கள் பார்க்கிறோம் வேதத்துல. இயேசுவுக்கு ஒத்ததாக அந்தி கிறிஸ்துவை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். அடிக்கடி நாங்கள் இதை குறித்து பார்த்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். பரிசுத்த ஆவிக்கு எதையாக வேலை செய்யும்படியாக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் ஈடுபடுகிறார் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் இப்பொழுதே உங்கள் மத்தியிலே அந்த கிறிஸ்து வந்தாயிற்று வேதம் கூறுகின்றது. அப்ப தேவன் எனக்கு உங்களுக்கு நான் ஒளியா இருக்கிறான்னு சொல்ற அதே தேவன் சாத்தானும் வந்து ஒளியின் தூதனாக இருக்கின்றான். அப்ப நானும் நீங்களும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த ஒளியிலே விசுவாசமா இருக்க வேண்டுமா இருந்தால், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த இயேசுவோடு நாங்கள் விசுவாசிக்க வேண்டுமா இருந்தால், எது சரியான ஒளி என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அப்ப அதை கண்டுகொண்டால் தான் நானும் நீங்களும் இந்த விசுவாச பாதையில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடுவதற்கு ஏதுவாக இருக்கின்றது. யூதாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை எழுதுகிறார். அவர் வாசிப்போமாக. ஒரே அதிகாரம் வந்து யூதாவின் புத்தகத்திலே 3வது வசனத்திலே ஒரு காரியத்தை எழுதுகிறார். வாசிப்போமாக. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். சாதாரண ரட்சிப்பை குறித்து மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த காரியத்தை குறித்து எழுதும்படியாக நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையிலே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. அப்ப விசுவாசமானது போராட வேண்டியது. அப்படிதான் சொல்றாங்க. இந்த எனக்கு உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசத்துக்காக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது, தெரியப்படுத்துவது எனக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று போட்டிருக்கு. அப்ப இந்த விசுவாசம் ஏன் போராட வேண்டும் அப்படிதான் வேதம் சொல்றதுனால நாங்கள் போராடுறதுக்கு காரணம் இருக்கிறது. வசந்த வாசிக்க கேட்போமாக. 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 Timothy chapter 4 verse 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது. அது ஓபன் ஸ்டேட்மென்ட். வெளிப்படையா ஒரு காரியத்தை ஆவியானவர் சபைக்கு உங்களுக்கு சொல்றார். என்ன சொல்றார்? பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுள்ள பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அவர் பிசாசுடைய தந்திரத்தை குறித்து பார்த்து பாருங்க. பிசாசுடைய தந்திரத்தினால இந்த நாட்கள்ல நானும் நீங்களும், அதாவது மனசாட்சியிலே சூடுண்டவர்களாக மாயத்தினால வந்து இந்த விசுவாசத்தை விட்டு விலகுவோமா. அதனால தான் யூதா எழுதுறார் வந்து இந்த விசுவாசத்துக்காக நானும் நீங்களும் போராட வேண்டுமா. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது வந்து, சில பேர் வந்து இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த கப்பல் போகாதபடி கப்பலை நீங்க குறிப்பிடுவது வந்து ஒரு கப்பலானது ஒரு இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு ஜனங்களை எடுத்து செல்கிறது. அப்ப இந்த விசுவாசமானது இந்த உலகத்திலே இருந்து என்னையும் உங்களையும் தேவனிடத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவியா இருக்கிறது. அதனால இந்த விசுவாசமாகிய கப்பலை சில பேர் சேதப்படுத்தினார்களாம். இங்க வேதம் சொல்றது வந்து விசுவாசத்துல விலகி போனார்கள், இங்க விசுவாசத்தை சேதப்படுத்தினார்கள். எனவே தான் ஒரு வசனத்தை இயேசு உயிரோடு இருக்கையில் ஒரு மிகவும் ஆணித்தரமான ஒரு வார்த்தையை அவருடைய அங்கலாய்ப்பட சொன்னார். வாசிப்போமாக. லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8. லூக்கா 18வது அதிகாரம் 7வது 8வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ. ஒரு ஜெபத்தை முன்னே பேச ஒரு சகோதரி இருந்தா அடிக்கடி ஜெபத்தை அந்த மனுஷனிடம் வேண்டிக் கொண்டதுனால அவன் கொல்லாதவனா இருந்தாலும் இந்த ஸ்திரியானவள் அடிக்கடி வந்து தொந்தரவு படுத்தின சொல்லுது. அப்படி படுத்துறது காரணத்தினாலே அவன் நியாயம் செய்தான் என்று போட்டிருக்கு. அப்ப தேவனும் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு?
சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு, அவரை கூப்பிடுற ஜனங்களுக்கு, இரவும் பகலுமாக அவரை நோக்கி கூப்பிடுற ஜனங்களுக்கு அவர் நிச்சயமாக நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பார். இந்த தேவன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்தவர், தன்னையே ஒப்பு கொடுத்தவர் சிலுவையில. அவர் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து முடிந்தது என்று சொன்ன தேவன், இவ்வளவு பெரிதான ஒரு காரியத்தை எனக்கும் உங்களும் கொடுத்த தேவன், அவர் பட்ட சிலுவையில பட்ட பாடுகள், இந்த வேதனைகள், அவர் கொடுக்கப்பட்ட இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை விட்டு விலகக்கூடிய காரணங்கள் வரப்போகின்றது. இந்த நாட்களிலே உண்டு. அதனால்தான் தேவன் திரும்பி வரும்போது அவருடைய பிள்ளைகளை பார்த்து, அப்பா நான் உங்களை விசுவாசிகளாக மாற்றி வச்சேனே, நான் திரும்பி வரும்போது உங்கள் மத்தியில் இந்த விசுவாசத்தை காணவில்லையே, நீங்க எல்லோரும் எங்கே போனீங்க அவர் அங்கலாயிப்பாரோ என்பதை அவர் தன்னுடைய காரியத்தை இங்கே குறிப்பாற்றம் வந்து, அவர் திரும்பி வரும்போது பூமியிலே விசுவாசத்தை அவர் காண்பாரோ. ஆண்டவரே, இந்த மாணவர்களில் விசுவாசம் சொல்வதனால இந்த மாணவர்கள் தேவ சமுதாயம் இருக்கிற நானும் நீங்களும் வந்து இந்த விசுவாசத்தை குறித்து பார்க்க. அதனால் தான் பேதுரு ஒரு வசனம் வாசிக்குமாக 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். 1 Peter chapter 1 verse 7. 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன்னானது அதாவது ஒரு பவுன் வந்து ஜொலிக்க வேண்டுமா இருந்தால், சாதாரணமாக அதை எடுக்கும் போது, அந்த கோல்ட் மைன்ல எடுக்கும் போது அதை பார்த்தீங்கன்னா நீங்க கழுத்துல கூட அணிய மாட்டீங்க, நகைக்கு தங்கத்துக்கு நீங்க ஆசைப்பட மாட்டீங்க. அது அதாவது நெருப்புல போய் சுட்டு அது தன்னுடைய தன்மையை வெளிக்காட்டுமா. பாருங்க, அழிந்து போற அந்த பொன்னானது அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். அதை பார்க்கிறேன் இவ்வளவு அந்த விலை, அதுக்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த பவுனுக்கு, அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணுக்கு விலை இருந்தாலும் அதை விட அதிக விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம். அதனால்தான் இயேசுவை கொடுத்தார், நான் திரும்பி வரும்போது இந்த பூமியில விசுவாசத்தை காண்பேனோ. என்ற விசுவாசமானது விட்டு விலகக்கூடிய ஒரு காரியம். விசுவாசமானது நாம் நீங்களும் போராடக்கூடிய ஒரு காரியம். பேதுரு எழுதுறார் வந்து, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து அவர் திரும்பி வரும்போது, இயேசுனார் நான் திரும்பி வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பேன். இப்ப எழுதுறார் வந்து, பேதுரு எழுதுறார் வந்து, இயேசு கிறிஸ்து அவர் திரும்பி வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் புகழ்ச்சி வருதாம், கனம் வருதாம், மகிமை வருதாம் இந்த விசுவாசத்தினால. ஆனா புகழ்ச்சிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் உரியவர் நாங்கள் அனுதினமும் பாடுகிறோம் இயேசுவை குறித்து. ஆனா இயேசு இங்க பேதுரு எழுதுறார் வந்து, அவருக்கு ஒத்த அந்த மகிமை, கனம், புகழ்ச்சி இந்த விசுவாசத்திலே நிலைநிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்க விரும்புகின்றார். அவரோட பங்குள்ளவர்களாக, பங்காளிகளாக மாற்ற விரும்புகிறார். அதனால தான் இந்த விசுவாசமானது மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. இப்ப பிரசங்கத்துக்கு வருவோம். வாசிமா எபேசியர் 6 அதிகாரம் 16 வசனம் கேட்போம். பொல்லாங்கு நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், இங்கே வேதம் சொல்லுது பொல்லாங்கான் நெய்யும் அக்னியாஸ்திரங்கள். இது சரியான தமிழ் என்னன்னா அம்பு, அதாவது அக்னி போல வரக்கூடிய அம்புகளை அவித்து போடத்தக்கதாக, அணைத்து போடத்தக்கதாக தான் சரியான தமிழ். தான் அணைத்து போடத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். ஏன் நிக்க சொல்றாங்க? விசுவாசம் என்னும் கேடகம். நான் முதலே சொன்னது போல பவுல் வந்து வீட்டு காவலிலே வைக்கப்பட்ட பொழுது அங்கே ரோமர் கோட்ஸோட கட்டப்பட்டிருக்கிறார். 3 காரணத்தை பார்த்தோம். அதாவது சத்தியம் என்னும் கச்சை பெல்ட்டை குறித்து பார்த்தோம். அடுத்த 2வது பார்த்தோம் வந்து விசுவாசம். 4வது விசுவாசம் என்ன கேடகம். அதுக்கு முன்பதாக வந்து ஷூர் பற்றி பார்த்தோம். போன வாரத்தில் சமாதானம் கொடுக்கக்கூடிய ஒரு பாதரட்சியை குறித்து பார்த்தோம். நீதி என்னும் மார்க்கவசை குறித்து பார்த்தோம். அங்கே இருக்கிற அந்த போர் சேகவன் அணிந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வைத்துக் கொண்டு என்னுடைய உங்களுடைய விசுவாச வாழ்க்கை நாங்கள் எப்படி அது செயல்படும் என்று பார்க்கிறார். இன்னைக்கு சொல்றார் வந்து, அவர் வந்து பொல்லாங்கான், இங்கே பிசாசு என்று சொல்லவில்லை, இங்கே அவருக்கு ஒரு வேற பெயர் கொடுக்கிறார். பொல்லாங்கான் எய்யக்கூடிய அக்கினி அம்புகள், மிசைல்ஸ், அதாவது அக்கினி அம்புகளை நீங்கள் அணைத்து போடத்தக்கதாக இருக்க வேண்டுமா இருந்தால்
தேவன் மேலே விசுவாசம் உள்ள கேடகத்தை பிடித்து நிக்க சொல்லியிருக்கார். அப்ப இப்படி ஏன் நிக்க சொன்னாருன்னா, நம்ம சொன்னது போல விசுவாசத்தை விட்டு விலகி போற காலம் வரும், விசுவாசத்தை சேதப்படுத்துவார்கள், விசுவாசத்தை காணாமல் இந்த காலங்களிலே போகும். இப்படிப்பட்ட நாள் இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் சத்தியத்தை சொன்னார் முதலாவது, அடுத்தது நீதியை சொன்னார், சமாதானத்தை சொன்னார். இன்னைக்கு சொல்றார் நீதி என்னும், அதாவது விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் நீங்களும் பிடித்துக் கொள்ள வேண்டுமா? ஏன் விசுவாசம் என்னும் கேடகம் என்றால், அந்த நாட்களில வாழ்ந்த அந்த போர் சேவை நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற அந்த ஷீல்டானது, கையில பிடிச்சிக்க அந்த ஷீல்டானது, அவன் குனிந்திருந்தான்டா முழு உடம்பை, முழு சரீரத்தையும் அது மறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எதிரி எரியக்கூடிய ஒவ்வொரு அம்புகளையும் அவன் தடுத்து நிறுத்துவது, தன்னிலே சரீரத்திலே எந்த தாக்கம் வராதபடி தொடர்ந்து முன்னேறுவதற்கு அது உதவி செய்கிறது. அப்ப இந்த கேடகமானது எனக்கும் உங்களுக்கும் இங்க ஒரு காரியத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு முக்கியமாக என்னுடைய இதயமும் சிந்தையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த காரணத்தை பார்க்கும்போது, நான் பார்க்கிற போதெல்லாம் எப்போதாவது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது, அல்லது தேவனை விட்டு விலகக்கூடிய நிறைய காரியங்கள் வருகிறது. அந்த நாட்களில் இந்த விசுவாசமானது எனக்கும் உங்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பொருளாக இருக்க போறது, முக்கியமான ஒரு போர் ஆயுதமாக இருக்க போகின்றது. அதை குறித்து பார்க்க. அப்படியா என்னால் விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் 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 என்ற ஆளுக்கு பேரை விசுவாசம் வச்சுக்காங்க. நான் அவரை குறித்து பேசல. இப்ப வேதம் சொல்ற விசுவாசம் என்னன்னு பார்க்க போறோம். ஒரு வசனத்தை வாசகமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதலாவது, தெரிஞ்ச வசனம் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அன்சீன், அதாவது காணாத காரியத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். தமிழ் மொழிபெயர்ப்பு வேத சொல்ல எப்படி சொல்றால், நாம் எதிர்பார்த்திருக்கும் காரியத்தை குறித்து நாங்கள் நிச்சயமா இருக்கிறோம். நம்ம காண முடியாத ஒரு காரியத்தை குறித்து நானும் நீங்களும் உறுதியா இருக்கிறோமா? அப்ப காண முடியாத காரியம், நாங்கள் தேவனை காணவில்லை, ஆனா தேவன் உண்டன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் எனக்காக ரட்சிக்க கொடுத்தான்னு விசுவாசிக்கிறோம். நாளைக்கு ஒரு நாளைக்கு பரலோகம் போறோம்னு விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசி நடந்து வருகிறோம். அப்ப இதைத்தான் நாங்கள் விசுவாசம் சொல்றோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் 5 புலன்கள் உண்டு. அதாவது 5 புலன் சொல்லுவோம், பார்க்கிறது, சிரிக்கிறது, உணர்வது, தொடர்வது, ருசி பார்க்கிறேன்னு சொல்லுறோம். அப்போ ஒரு மனுஷனால இந்த காரியத்தினால நாங்கள் ஒரு காரியத்தை பார்ப்போம். நான் இங்க நிற்கின்றேன், நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன கண்ணாதான் பார்க்கிறேன். இது விசுவாசமோ? விசுவாசம். நான் எனக்கு தெரிஞ்சு நீங்க உட்கார்ந்து இருக்கிறது, ஏன்னா என்னுடைய கண்ணா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தொடரக்கூடியது, ருசி பார்க்கக்கூடியது, இவர்கள் விசுவாசம் கிடையாது. காணாத காரியத்தை நாங்கள் பார்க்கும் போதுதான் நாங்கள் விசுவாசம் என்று சொல்கிறோம். அந்த 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 காரணத்தினால்தான் பவுல் அந்த எபேசு சபைக்கு போகும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். அந்த 6ஆம் அதிகாரம் 11வது வசனமாக, அதே அதிகாரம் 6வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை, எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த 11ஆம் வசனத்துல தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. ஏனென்றால் சத்தியம் என்ற கட்சியை நாங்கள் பார்த்தோம், நீதியை பார்த்தோம், சமாதானத்தின் சுவிசேஷத்தை பார்த்தோம். இந்த மூன்றும் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ளாக தேவன் கொடுக்கிற பெரிய ஈவு. அவனுக்கு சத்தியம் வருகிறது, நீதி, தேவன் கொடுக்கிற நீதி வருகிறது, தேவன் கொடுக்கிற சமாதானம். இது ஒரு மனுஷன் ரட்சிப்படவே இந்த மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற காரியமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆனா அடுத்த வசனம் மாறுகிறது. இந்த விசுவாசம் என்னும் கேடகத்துக்கு வரும்போது அந்த வசனம் மாறுகிறது. அது சொல்லப்பட்டிருக்கு 16ஆம் வசனம், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை தரித்தவளா இருக்கிற ஒரு காரியத்தை நான் நீங்கள் எடுத்துக்கொண்டால் தான் பிசாசோட எதிர்க்க முடியும். 13ஆம் வசனத்தை வாசிங்கள். அதே அதிகாரத்தில் 6வது 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல தரிக்க சொல்றாரு, இப்ப இங்க எடுத்துக்க சொல்றாரு. ஏன் எடுக்க சொல்றாருன்னு
சொன்னால் இந்த விசுவாசமான கேடகமானது நாங்க எடுக்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுது பிக்கப் பண்ணி தான் போட்டிருக்கு, லிஃப்ட் பண்ணி போட்டிருக்கு, டேக் என்று போட்டிருக்கு, என்ன எடுக்க சொல்லி போட்டிருக்கு. ஏன் எடுக்கணும் இருந்தால் நல்ல ஒரு விசுவாச போராட்டத்தை நாங்கள் போராட வேண்டும். ஓட்டத்தை முடிப்பதற்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுமாம். அது மாத்திரமல்ல, விசுவாசம் ஒளிந்து போகக்கூடிய காரியமாக இருக்கின்றது. அப்ப அதனால் ஆண்டவரே, இந்த விசுவாசமானது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எனக்குள்ள வர வேண்டிய, நாம் வளர வேண்டிய காரியம். அவர் இலவசமாக கொடுத்தார், சத்தியத்தை கொடுத்தாரு, நீதியை கொடுத்தாரு, சமானத்தை கொடுக்கிறாரு. இப்ப கொடுக்கிற தேவனுக்கு இந்த விசுவாசத்துல வளர வேண்டுமா இருந்தால் ஒரு மனுஷன் அது என்னால முயற்சி பண்ணக்கூடிய காரியம். அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் தொடர்ந்து போகக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் காரியத்தை விளக்கப்படுத்துகிறேன். மார்க் 4ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் இங்க இயேசுவும் சீஷர்களும் கடல்ல போகிறார்கள் படகுல. 38ஆம் அதிகார வசனத்திலே இருக்கிற 4ஆம் அதிகாரம் மார்க் 4 இருந்து அந்த காற்று பலமாக வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. வேதம் சொல்லுது இயேசு பின்னணியில தலையிட வைத்து நித்திரையா இருந்தான்னு போட்டிருக்கு. ஆனா அங்க இருந்த மற்ற எல்லாரும் இயேசுவை தவிர மற்ற எல்லோரும் பயப்பட்டான்னு வேதம் கூறுகின்றது. பயப்பட்டது மாத்திரமில்ல, the great sadness என்று ஆங்கில வேதம் கூறுகிறது, மிகவும் பெரிய கவலையாக இருந்தார்களாம். ஏனென்றால் அந்த சூழ்நிலையை பார்த்து அவருடைய விசுவாசம் அவ்வளவாக போயிருந்தது. அப்ப ஒரு மனுஷனுடைய விசுவாசம் எங்கே சோதிக்கப்படுமா இருந்தால், நீங்க பார்த்தீங்கன்னா நினைவிலே நாங்கள் சிந்திக்கின்றோம். அந்த நினைவானது தோட்ஸ் ஆனது என்னை உங்களை இமோஷனை கொண்டு வரும், மன கிளேசத்தை கொண்டு போகிறது. ஒரு காரியத்தை பார்த்த உடனே இந்த மன கிளேசமும் எங்களுடைய நினைவுகளும் சேர்ந்து செயல்படுத்த எழுதுகிறது, அது உந்துகிறது சொல்ல முடியும். இங்க பார்க்கிறோம் இயேசு அழகாக தூங்குவார். ஆனா மற்ற ஜனங்கள், மற்ற இருந்த ஜனங்கள் மத்தியில காற்றை பார்க்கிறார்கள், சுழல் காற்றை பார்க்கிறார்கள், அலைகளை பார்க்கிறார்கள். அந்த சிந்தையில எடுத்த உடனடியாக அவர் உள்ளால மனதிலே பயம் வருகிறது, இமோஷன் வருகிறது. இது ரெண்டையும் பார்த்த உடனே செயல்படுத்துகிறார். நாங்கள் மடிய போகின்றோம். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சிந்தைகள் சரியாக இருக்க வேண்டும், நினைவுகள் சரியாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் வளர வேண்டுமா இருந்தால் தேவனோட நாம் இடைப்பட வேண்டும். நினைவு ஒரு மனுஷனுக்கு சரியா இருக்க வேண்டும். நினைவு சரியா இல்லாவிட்டால் விசுவாச வாழ்க்கையில் நான் நீங்களும் விழுந்து விடுவோம். இந்த விசுவாசமானது ஒரு வசனம் சொல்லுகிறது, அழகா கூடுது வசனம். வாசிப்போமாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனமானது. கொலோசியர் chapter 1 verse 3. கொலோசியர் 1:3 வாசிப்போமாக. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, அதாவது இயேசு கிறிஸ்துவே வைத்துள்ள விசுவாசம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆங்கில வேதம் என்ன சொல்லுங்க? absolute trust in, confidence in his power. அவருடைய வல்லமை, அவருடைய wisdom, அவருடைய goodness. இந்த மூன்று சேர்ந்துதான் விசுவாசம். அவருடைய வல்லமையா, அவருடைய ஞானம், அவருடைய நன்மை, இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் கிறிஸ்து மேல நான் நீங்களும் வைத்திருக்க விசுவாசம். பேதுரு பற்றி உங்களுக்கு தெரியும், அழகாக இயேசுவர் காரியம். பேதுரு, சீமோனே பிசாசானவன் உன்னை சோதிக்கிறதுக்காக உன்னை கோதுமை போல சுலகளை பிடைக்கும்படி கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாது. ஏனென்றா ஒரு நாளைக்கு எல்லாம் ஒளிந்து போகும், அது நிச்சயமாக. ஆனா ஒரு மனுஷன் வாழ்க்கையில விசுவாசம் ஒளிந்து போச்சு சொன்னால் அவன் தேவனை விட்டு விழுந்து விடுவான். அதான் இயேசுவர் பேதுருக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. அவர் தரிசனம் இருந்ததுனால அவர் வேறு ஒரு காலத்துக்காக கேட்கவில்லை. அவர் கேட்கிறார் இவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் அவனுக்காக ஜெபம் பண்ணினேன். அப்ப விசுவாசம் ஒளிந்து போகுமா இருந்தால் நானும் நீங்களும் கீழே விழுந்து ஓடுற ஓட்டத்துல நீங்க சத்தியத்தை அறிந்திருக்கலாம், அல்லது அவருடைய நீதியை நாங்கள் பெற்றிருக்கலாம், ரட்சிப்பின் மூலம் அவருடைய சமானத்தை பெற்றிருக்கலாம். அதுக்குதான் நாங்கள் விசுவாசி என்று கூறுவோம். ஏனென்றால் விசுவாசமானது நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையில வளர்ந்து வர வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப இந்த விசுவாசத்தை அழிக்கும்படியாக
பொல்லாங்கான் எய்யக்கூடிய அக்னி அம்பு என்னன்னு பார்க்க போறோம். கொஞ்சம் 2-3 அம்பை பார்த்து விட்டு அதுக்குரிய விடைகளை நான் உங்களுக்கு அதுல இருந்து விலகிற காரியத்தை நான் சொல்லி வாங்கிக்கிறேன். முதலாவது ஒரு மனுஷனுடைய பிசாசு கொடுக்கிற முக்கியமான காரியம் சந்தேகத்தை கொடுக்கிறான். விசுவாசம் ஒழிந்து போகும்படி டவுட்ஸ் வருகிறது எனக்கும் உங்களுக்கு. முதலாவது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்குமாக. Matthew chapter 13 verse 19. Chapter 13 verse 19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஒரு மனுஷன் வார்த்தையை கேட்ட பிற்பாடு, வசனத்தை கேட்ட பிற்பாடு அதை புரிந்து கொள்ளாம இருக்கும் போது, அதாவது சந்தேகங்கள் வரும்போது, அங்கே பொல்லாங்கான் அவன் இதயத்திலே விதைக்கப்பட்டன்னு போட்டுட்டாங்க. இங்க விதையானது ஒவ்வொரு மனுஷன்ல தேவனுடைய வார்த்தை இங்கே விதைக்கப்படுகிறது. யாக்கோபுக்கு அதுக்கு சொல்லும் போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்றார் இதயத்திலே நாட்டப்பட்ட உங்களுடைய இந்த வசனம் ஜீவ வசனம் சொல்றார். அப்ப வசனமானது ஒரு மனுஷனுடைய இதயத்திலே நாட்டப்படுகிறது, அல்லது இதயத்திலே விதைக்கப்படுகிறது. இந்த இதயத்திலே விதைக்கப்படுற இந்த வார்த்தையை வளர விடாதபடி சந்தேகத்தை கொடுத்து வெளியில எடுப்பவன் பொல்லாங்கான். அப்ப அவன் எய்யிற முதலாவது அம்பு சந்தேகத்தை கொடுக்கிறான், அந்த வார்த்தை வளராதபடி. அப்ப அதே அதிகாரத்துல இயேசு சொன்னார் ஒரு மனுஷன் நித்திரை கொள்ளும் போது அங்கே சத்துருவானுடைய சிந்தையிலே சில காரியத்தை போடுகிறான். போட்டது நிமித்தம் கோதுமை மணிகளுக்குள்ளே களைகளும் வளர்ந்து வந்ததான். அவ ரெண்டையும் எங்களுக்கு பார்ப்பதற்கு அடையாளம் தெரியாது. நான் விசுவாசியா இருக்கலாம், எங்கே காரியங்கள் விசுவாசுடைய காரியங்கள் எனக்குள்ளே வளர்கிறது, எங்கே வார்த்தை வித்தியாசம் தெரியாது. வேற சொல்றது அதை விதைத்து விட்டு போய்விட்டான், களைகளும் வளர்ந்தன, கனியும் வளர்ந்தன. அப்ப எப்ப அது தெரிய வரும், கனி கொடுக்கும் போது தெரிய வரும். அந்த களைகளை குறித்து 38ஆம் வசனம் சொல்லுது களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர்கள். அப்ப இந்த சந்தேகத்தை கொடுத்து நீங்கள் உற்சாகமா ஓடி வளர்ந்து கொண்டு வரும்போது, கனி கொடுக்கிற வேலை வரும்போது, உங்களுக்கு அறியாமலே அங்கே விதைகள் விதைக்கப்பட விதையானது பார்க்கும். அதான் முதலே சொன்ன ஒளியின் தூதனுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப நமக்கு தெரியாதனால வளர்ந்து வருகிறது. கனி கொடுக்கும் போது அப்போதான் பார்க்க முடியும். அவன் முதலாவது பிசாசு, அதாவது பொல்லாங்கான் நெய்வது சந்தேகத்தை கொடுக்கிறான். இரண்டாவது அவன் கொடுக்கிற காரியம் டிஸ்கரேஜ்மென்ட், அதாவது எனக்கும் உங்களுக்கு சோர்வடைய செய்கிறான். விசுவாச பாதையில ஓடுகிற எனக்கும் உங்களுக்கும் சோர்வடைய செய்கிறான். எப்படி சோர்வடைய செய்கிறான்? வாசிக்குமாறு வசனத்தை, சங்கீதம் 64 4வது வசனத்தை. சங்கீதம் 64 4வது வசனம். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார். அதாவது நானும் நீங்களும் பாவிகளாயிருந்து நீதிமானா மாற்றப்பட்டிருக்கிறோம். மாற்றப்பட்ட எனக்கும் உங்களுக்கு எதை சொல்லுது அவர்கள் மேல் எய்யும்படியான கசப்பான வார்த்தைகளாகிய அம்பு. அப்ப ஒரு காரியத்தை நீங்கள் கேட்ட உடனடியா சிந்தையில போடுகிறீர்கள். அந்த வார்த்தையானது என்னையும் உங்களையும் சோர்வடைய செய்கிறது, ஓடாதபடி சோர்வடைய செய்கிறது. சோர்வடைய செய்வதனால ஆண்டவரே இந்த கொடுத்த விசுவாச கப்பல் சேதம் அடைகிறது. விசுவாசத்தை விட்டு விலகுறோம், விசுவாசத்தை விட்டு நாங்கள் சோரம் போகிறோம். வேற சொல்ற காரியத்தை பார்ப்போமா இருக்க ஆண்டவரே, கேட்கிற காரியமா இருக்கலாம், அல்லது வரக்கூடிய இந்த கசப்பான வார்த்தை தடுக்க வேண்டுமா இருந்தால் விசுவாசத்துல வளர வேண்டும். அது உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தை, அந்த போர்ச்சவர் பிடிச்சிருக்கிற அந்த கேடகமானது அந்த காலத்துல எரியிற கெமிக்கல் போட்டுதானா அம்பு எறிவாங்கலாம். அப்ப அது தடுத்து அந்த இதுல நின்றுமா, உள்ள போகாதபடி. அப்ப கசப்பான வார்த்தைகள் வரும்போது சிந்தையில போகாதபடி நிப்பாற்றுடைய காரியம் விசுவாசம். எரேமியா இன்னொரு வசனம் வாசிப்போமா? எரேமியா 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா chapter 9, Jeremiah chapter 9 verse 8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அவருடைய நாவு வேற சொல்லுது ஆங்கில டெத்லி அரௌண்ட் போட்டு, அதாவது சாகக்கூடிய அம்பா. கூர்மையாக்கப்பட்ட தமிழ் அழகா போட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுது டெத்லி, அதாவது சாவுக்கு ஏதுவான நாவு.
வாசி. அது கபடம் பேசுகிறது. அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானத்தை பேசுகிறான். வாயினாலே சமாதானம். வாயினால பேச சமாதானம் வந்து சரியான சமாதானம் கிடையாது. சமாதானம் எங்கே வரணுமா? உள்ளத்திலே இதயத்திலிருந்து வரணும். அதான் அடுத்த வசனம் வாசிங்க. ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். பதிவிடை என்பதற்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு கண்ணி. அதாவது மிருகம் பிடிப்புறக்கா கண்ணி வைத்திருக்கு. அதாவது உள்ளத்துல கண்ணி வைக்கப்படுகிறது, வாயில சமாதானம். அப்ப இந்த காரியம் எனக்கு உங்களுக்கு வாழ்க்கையில வரும்போது விசுவாசத்தை நாங்கள் சோர்ந்து விடுகிறோம். சோர்வடைய செய்கிறான் என்ற அக்கினி அம்பு போல வரும்போது இதை நாங்கள் தடுக்க வேண்டுமா? இந்த ஆண்டவரே, இந்த மாலை வேளையில நான் இன்னும் விசுவாசத்துல வளர வேண்டும் ஆண்டவரே. இந்த அம்பு திரும்பி வர அம்பு இன்னும் உள்ளத்துல உள்ள போகாதபடி, சிந்தையில போகாதபடி இதை ரிட்டர்ன் பண்ணி போக வேண்டும் ஆண்டவரே. நான் விசுவாசத்தோட வளருவோம் என்றால் நான் இன்னும் தொடர்ந்து ஓடுவோம். இயேசு வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டால் ஆண்டவர் நிச்சயமா நீ காண்கிறான். உமக்கான அழுது நிற்பேன் அந்த வைராக்கியத்தை ஓடும்படியா தேவன் கண்டுப்பார். மூன்றாவது காரியம் வந்து டிப்ரெஸ், அதாவது மன உளர்ச்சி. அதாவது சில காரியம் வந்தோம்னா டிப்ரெஸ் போயிடுவார். நீ சொன்ன மிக ஹையஸ்டான ஒரு டிசீஸ், நோய்னு சொல்ல முடியும், டிப்ரெஸ். அப்ப அந்த காரியம் ஒரு மனுஷனுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து சிந்தைகளிலே செயல்படுத்தும் போது தேவன் நடக்காதபடி இருக்கும் போது இந்த காரியம் எனக்கும் உங்களுக்கும் வருகிறது. ஆனா வேதம் இன்னொரு காரியத்துக்கு வாசிப்போமாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போமாக. 1 Timothy chapter 6, 9 and 10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இச்சை என்பது வந்து நாங்கள் அதாவது சுவைக்கக்கூடிய காரியம். இங்கே வேதம் சொல்றது வந்து ஐஸ்வர்யமா இருக்கிற விரும்புவர்கள் இந்த காரியத்தை சுவைக்கிறார்கள், இச்சையிலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு அதாவது ஐஸ்வர்யம் வருவது எப்படிங்க வேதனை வரும்? வராதானே? வேதனை வந்து அவர்கள் ஐஸ்வர்யம் வருவதனாலே அவர் விசுவாசத்தை விட்டு விட்டு தங்களுக்குள்ளே உருவ குத்தி கொள்றார்களாம். அதை மிக போசா தங்களுக்கு தாங்களே குத்தி தங்களுடைய சேதம் பண்ணுகிறார்கள் சொல்லுது. அப்ப இந்த காரியம் வந்து விசுவாசத்தை விட்டு போவதற்கு, அதை விட்டு ஒளிந்து போவதற்கு இப்படி சுவைக்கப்பட்ட காரியம் ஐஸ்வர்யமானது. ஆனா நாளடைவில் வந்து அது அநேக வேதனைகளை தங்களை கொண்டு போய் உருவாக்க குத்தணும். அந்த இந்த கொடுக்கப்பட்ட நாட்கள்ல வந்து எனக்கு மன உளைச்சல் வராதபடி, டிப்ரெஷன் வராதபடி தேவன் கொடுக்கிற காரியமே போதுமென்று ஓடும்போது தேவன் உங்களுடைய பண காரியத்திலிருந்து எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். 4வது காரியம், அதோட வேற காரியம் பேச போறேன். 4வது காரியம் வந்து டிஸ்ட்ராக்ட், அதாவது வழி விலகக்கூடிய காரியம். கலாத்து சபைக்கு இயேசு போகும்போது 3வது அதிகாரம் 1வது சொல்றார் வந்து சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக வைத்திருந்தீர்கள் என்றதுக்கு நீங்க விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஓவியம் தீட்டப்பட்டு அந்த ஓவியமானது எல்லோரும் பார்க்கும்படி, அதாவது போஸ்டர் அழகாக அடிக்கப்பட்டு அந்த போஸ்டரானது எல்லோரும் பார்க்கும்படியாக பப்ளிக்லா வச்சிருந்தீங்கன்னா, எல்லா பார்க்கும்படியா வச்சிருந்தீங்கன்னா போற வாரம் எல்லாரும் பார்ப்பாங்க. நல்ல அழகா இந்த போஸ்டர் வச்சுக்கீங்களேன், இப்ப எல்லாம் அழகாக உங்களுக்கு தெரியுது. இப்ப இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது அவருக்கு அப்படித்தான் இருந்ததா. அவர் பார்த்தார்கள், அவர்கள் விசுவாசித்தார்கள், கேட்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். ஆனா நாளடைவில் வந்து வேதம் சொல்லுது 1ஆம் அதிகாரத்தில் வந்து வேறொரு சுவிசேஷம் கலக்கப்பட்டது, வேறொரு கிறிஸ்து அங்கே வந்தது. ஏனென்றால் அவர் ஓடின ஓட்டத்துல வந்து இடையில வந்து வழி விலகி போகும்படியான சில காரியங்கள் நடைபெற்றது. நீங்க வீட்டுக்கு போய் 6 அதிகாரம் தான் பெற்றது. கலாத்தியில அழகா போய் வாசிங்கள். அழகாக முதல்ல இருந்து வாசிப்பு வரும்போது தெரியும் எந்தெந்த காரியத்துல விட்டு விலகினார்கள் சொல்லி. விட்டு விலகினதை இங்கே வேதம் சொல்றது வந்து அழகாக சொல்றார் வந்து பேதுரு வந்து பவுல் சொல்றார் வந்து அழகாக ஓடினார்கள். எல்லாரும் ஓடினவர்கள் வந்து திடீர்னு அவர்கள் வந்து வளர்ந்து தங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாக வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போனார்கள். 1. 2வது வந்து யாரோ அவர்கள் மத்தியில் சொல்றது உங்களை கலக்குறவர்கள் வந்து உங்களை கலக்கினதா நீங்க வந்து விட்டு விலகி போனீர்கள். விசுவாசத்தை கெடுப்பதற்காக கள்ள உபதேசங்கள், கள்ள காரியங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் செவி சாய்க்காதபடி, ஆண்டவரே எங்கள் ஓட்டம் நேராக இருக்க வேண்டும், தடை
தடை பொருளாதபடி, அது தடம் பொருளாதபடி, டிஸ்ட்ராக்ட் கொடுக்காதபடியாக தொடர்ந்து ஓடும்படியாக தேவன் கிருபை கொடுப்பார். இதெல்லாம் அதாவது எதிரி எய்யக்கூடிய அம்புகள் உங்களுடைய விசுவாசத்தை விழுக்கும்படியாக. இந்த மாதவரையில தேவன் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவரே நானும் நீங்களும் வேற சொல்றது வந்து கலாத்திய சபைக்கு வந்து இங்க நன்றாய் ஓடினீர்களே. ஒரு காலத்து நன்றா ஓடி இருப்போம், ஆனா ஏதோ சத்தியத்தை காரியங்கள் நாம் கேள்விப்பட்டு பண்றோம், அதிலே நாங்கள் கலப்படம் செய்யப்பட்டு என்னுடைய உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில விழுந்து போகிறோம். இது எதிரி கொடுக்கிற அம்புகள். இந்த அம்பை நீங்க தடை செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த விசுவாசம் என்னும் கேடக நீங்கள் பிடித்து நிற்கே ஆக வேண்டும். அதை எடுக்க வேண்டும், அதை எடுத்து பிடித்து நிற்க வேண்டும். நிற்கும் போது நிச்சயமான தேவன் எனக்கும் உங்களுக்கும் கிருபை உள்ளவராக இருப்பார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 2 Peter chapter 3 verse 17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உறுதி என்பது விசுவாசம். உறுதியிலிருந்து நீங்க விலகி போகாதபடி எச்சரிக்கை. அதாவது வஞ்சகத்திலே விழாதபடி அல்லது நீங்க ஓடுகிற பாதையிலே தடம் பொருளாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது நாங்க ஜெபிக்க முடியாது, ஐக்கியத்தில் கலந்து கொள்ள முடியாது, காரியம் செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய சிந்தை எல்லாம் வந்து தடம் கொண்டதாக இருக்கின்றது. அப்படி இல்லாதபடி ஆண்டவரின் நாட்கள்ல எனக்கு விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வந்து குழந்தைகளாய் நம்ம இல்லாதபடி மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கத்தக்க ஏதுவான தந்திரம் உள்ள பலவித காற்றினாலே அசைப்படாதபடி ஆண்டவர் நிலையாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த பொல்லாங்கான் எய்கிற அம்புகளை பார்த்தோம். இப்ப இந்த அம்புகளை நாங்கள் எப்படி மேற்கொள்வதை பார்க்க போறோம். பார்த்து முடிச்சு நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். வாசிப்போமாக 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போமாக. ரோமர் 10:17 தெரிஞ்ச வசனம் தான். ரோமன் chapter 10 verse 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் கேள்வி. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறதா உங்க காதலை தொடர்ந்து கேட்கும் போது அந்த விசுவாசமானது கேள்வியினாலே வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கேள்வியானது, வார்த்தையானது தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது. அப்ப மாறாக தவறான உபதேசங்களை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் பலதாண்ட அர்த்தம். அப்ப ஆண்டவரே நான் பொல்லாங்கான எய்யக்கூடிய இந்த அம்புகளிலிருந்து நான் மேற்கொள்ள வேண்டுமா இருந்தால் நான் என்னுடைய ஆண்டவரை மாறான தவறான உபதேசத்தை தான் விலக வேண்டும். அப்ப யார் யார் தேவனுடைய வசனத்துல உறுதியா இருப்பாங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுது வந்து பெரிய ஒரு பட்டியலை வச்சு தேவன் காண்பிச்சிருக்காரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரனுடைய பெரிய பட்டியலை போட்டு வச்சிருக்காரு. அவன் அந்த பட்டியலை போட்டு பெரிய பெரிய விசுவாச வீரத்துக்கு முதல்ல ஓடி முடிச்சாக அந்த பேர்லாம் போட்டு வச்சிருக்கு. அப்ப அவனுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ ஆரம்பிச்சோன்னு அப்படியே தொடர்ந்து அப்படியே ஓடினார்கள் கிடையாது. அவர்களும் இடையில விழுந்தவர்கள் தான். ஆனா விழுந்தாலும் அவர் விசுவாசத்துல கடைசி வரைக்கும் உறுதியானது ஓடினார்கள். எப்படி அவர் ஓடினார்கள் கூட அழகாக ஒவ்வொரு வசனத்தை நாங்க ஆண்டவர் போட்டு வச்சிருக்காரு. அப்ப அதை போல ஆண்டவரே இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையில எனக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட சோதனை வரத்தான் போகிறது. அப்ப அப்படி வரக்கூடிய நாட்கள் ஆண்டவர் இந்த விசுவாசத்துல ஓட வேண்டுமா இருந்தால் அந்த வீரர்களை நாங்கள் பார்த்து ஓட வேண்டும். அதான் பேசுறது வந்து பெரிய சாட்சிகளை வைத்துவிட்டு நான் போயிருக்கிறேன். அவர்களை பார்த்து விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை முன்வைத்து ஓடும்படியா சொல்லியிருக்கார். ஒரு ஆளை பார்க்க போறோம். வாசிப்போமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிப்போமாக. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். அருமையாக நேற்றைய தினத்திலே நம்முடைய மாணவிய பிள்ளைகள் அழகாக 3 பேரை இதை குறித்து பேசியிருந்தார்கள். யாரை குறித்து பேச சொல்லுங்க பாப்போம். அழகா சொல்லுங்க. யோசேப்பு, மோசே, அடுத்தது ஆத்தார் சொல்லுங்க, ஆபிரகாம். அந்த 3 பேரை குறித்து பிள்ளைகள் அழகா சொன்னாங்க. அந்த விசுவாசத்துல நீங்க இருக்கும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அழகா முடிச்சாங்க. அப்ப அது சொன்னது உண்மை. அது வேற சொல்றது வந்து அந்த ஆபிரகாமானது தான் போகிற இடம் கண்ணால அவன் பார்க்கவில்லை. பார்த்தோம் விசுவாசமானது கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் நம்பிக்கைக்குரியது உறுதியானது. அப்ப அவன் போகிற இடம் என்ன தெரியவில்லை, ஆனா அவன் போனான்னு போட்டிருக்கு. ஏனென்றால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி போனான். போகும்போது அவன் நேரடியா போய் விசுவாசத்தை கண்டு கொண்டான் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை பெற்றது. வயசு பிரச்சனையா இருந்தது. 75 வயசு
அவனை இருக்கும்போது பார்த்தோம்னா 75 வயசுல வந்து யோசிப்பாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆக்கெல்லாம் பேசியிருப்பாங்க, அது சொல்லி இது சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் அதை பற்றி அசட்டை பண்ணவே இல்லை. அவன் வயசு பிரச்சனையா இருந்தது, சோதனை தடையா இருந்தது. வேற சொல்லுது வந்து அவன் போன பொழுது 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்லி வந்து அங்க கானானியர் அந்த நேரத்தில் அங்க வாசமா இருந்தார்களாம். இந்த கானானியர் வந்து தேவனுக்கு எதிரானவர்கள், விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள், புற ஜாதி மதத்தை புற தெய்வங்களை வழங்குகிறவர்கள். ஆபிரகாம் வந்து வருகிறான். எங்கே வருகிறான்? அவருடைய தகப்பனார் விக்கிரகம் செய்யும் தொழிலை உடையவன். அப்ப இங்கே வந்து பார்க்கிறான், தேவன் கூப்பிடுற ஓடி வருகிறான், கானானிய நாட்டுக்கு வருகிறான். அங்கே பார்க்கிறான் விக்கிர ஆராதனை செய்கிற கூட்டத்தின் மத்தியிலே இருக்கிறான். அவனுக்கு பழைய சிந்தை வந்திருக்கலாம், என்னுடைய அப்பா செய்தாரே இந்த விக்கிரகங்கள்லாம், நான் இதே வணங்கலாமே, நான் ஏன் போக வேண்டும் என்று யோசிச்சு போகவில்லை. அந்த கூப்பிட்ட குரலுக்கு நீ போகிற இடம் என்னதென்று அறியாதபடி ஓடினானே, அந்த வரக்கூடிய அம்புகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்றான். அது மாத்திரம் வேற சொல்லுவான், போகக்கூடிய நடந்த தூரங்கள் வந்து 500 மைல்கள். அந்த காலத்துல இந்த காலத்துல போல உடனடியாக பஸ்ஸோ காரோ இருக்காது, நடையில போயிருப்பான் நிச்சயமாக. அவன் போனதெல்லாம் வேற சொல்லு சோதனை வந்தது. அங்கே தேவனுக்கு பலிபீடம் கட்டினான், தேவனை தொழுது கொண்டான். அந்த இடத்துல அவன் சோர்ந்து போகாதபடி அவன் போய்கொண்டே இருந்தான். சந்தேகம் கிடையாது வந்தது. சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகிவிட்டது. தேவன் மேல பாரப்பா, நட்சத்திரத்தை பாருங்க, அவ்வளவு நம் எண்ணிக்கையானவன குழந்தைகள் வரும். கையில மணலை கொடுத்தாரு, எண்ணி பாரப்பா இத்தனை பிள்ளைகள் வரும்னு சொல்லி. ஆனா வயசு வந்து விட்டது, சந்தேகம் வந்து விட்டது, பிள்ளை பிறக்குமான்னு சொல்லி. இடையில பிரச்சனை வந்ததுதான், இல்லையே சொல்லவில்லை நான், இஸ்மாயிலுடைய பிரச்சனை. ஆனா இருந்தாலும் அவன் தொடர்ந்து விசுவாசத்தை ஓடினான். இந்த மாலைகளில் எனக்கு என்ன தடைகள் வந்தாலும் நீ சொல்லி இருக்கிறீர், அழைத்த நாள் தொடக்கம் என்னை கரம் பிடித்து இன்னைக்கு வரைக்கும் நடத்துகிறான் வர சொல்ல அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அதை நான் விசுவாசத்துல மாத்திரம் தளராதபடியான உண்மை நோக்கியோட அப்படி ஓடினதால்தான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆபிரகாம் குறித்து தேவன் என்று சொன்ன வாசிப்போமாக. கலாத்தியர் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 6 7 வாசிப்போமாக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6 7 வாசிப்போமாக. கலாத்தியர் 3 6 7. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக சரி என்று பட்டது. விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, விசுவாச மார்க்கத்தார் என்னையும் உங்களை நீங்க எழுதுற ஆண்டவர், விசுவாச மார்க்கமாக எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா? 9ஆம் வசனம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட, நீங்க அப்படி கஷ்டப்படுங்க. அவருடைய சொந்த மகனுக்கு நேற்று அழகா பார்த்தோம், வந்து பலியிடும்படியாக போனான், சந்தேகப்படாம எல்லாம் செஞ்சு முடிச்சான். ஆனா வேற சொல்லுது வந்து அந்த ஆபிரகாம், விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க சொந்தக்காரராக மாறி இருக்கிறோம். பெரிய அருமையான ஸ்லாகிதம் கொடுத்திருக்கார். தேவன் ஒரு காரியத்தை எனக்கு உங்களை அழைக்கும் போது அவருக்கு இந்த மனுஷி எப்படி இருப்பான்னு கடைசி முடிவு அவருக்கு தெரியும். ஆனா சோதனை வரும்போது எனக்கு மூலம் தெரியாது. அங்கே கீழே விழுந்து விடுவோம், விசுவாசத்தை சேதப்படுத்தி விடுவோம், விசுவாசத்தை விட்டு விலகி விடுவோம். அப்படி விழாதபடி ஆண்டவரை ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார், யாக்கோபின் தேவன் ஜீவிக்கிறார். அதனால ஆண்டவரே அவருடைய சுதந்திரம் எனக்கு வரும்படியா இருக்குமா இருந்தால் அந்த விசுவாசத்துல கொஞ்சம் அளவானது கடுகு விதி அளவு விசுவாசம் இருந்தாரு. கடுகு விதியை நீங்க போட்டீங்கன்னா நீங்க எடுக்க முடியுமா? அந்த இடத்துல ஒரு கடுகு போட்டு அந்த போர் எடுக்க முடியாது, கண்ணால் தெரியாது. அவ்வளவு சின்ன ஒரு விதை, அதுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் இருந்தா கூட போதும் என்று ஆண்டு சொல்றாரு. கடுவோட விசுவாசம், அந்த விசுவாசம் வர வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே அந்த கேடகம் எனக்கு வர வேண்டும். என்னுடைய வரக்கூடிய அம்புகள் ஆண்டவரே, அக்கினியாக வரக்கூடிய அம்புகள் என் இதயத்திலே என் சிந்தையிலே தாக்காதபடி இந்த ஓட்டம் ஓடும்படியா தேவன் விரும்புகின்றார். மாணவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னொரு ஆளை பார்க்க போறோம். அதே அதிகாரம் எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமாக. எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போமாக. விசுவாசத்தினாலே ஏனோக்கு, இங்க பாருங்க, எல்லாரும் உணர்ந்து போதா விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஏனோக்கை குறித்து நான் 2010 நினைக்கிறேன் ஃபாதர்ஸ் டேக்கு அழகாக வருஷம் பண்ண ஏனோக்கு குறித்து
வேறு சொல்லுது மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பிரியமானவன் தேவன் எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாகவே அவன் சாட்சி பெற்றான். வேதத்துல நிறைய பேர் அவர் பிரியமானவன் பிரியமானவன் சொல்வார். உபாகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பென்யமின் கோத்திரத்தை குறித்து இவர் எனக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் அங்கே சொல்றார். தானியேலை குறித்து 9ஆம் அதிகாரம் சொல்றார். இவனுக்கு பிரியமானவனா இருந்ததால் அவன் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு உன்னுடைய கட்டளை வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப இங்க தானியேல் பிரியமானவனா இருக்கிறான், பென்யமின் கோத்திரத்தார் பிரியமானவனா இருக்கிறார், தாவீது தேவனுடைய இதயத்துக்கு பிரியமானவனா இருந்தான். அப்ப ஆண்டவரே இந்த மாணவர்கள் ஆண்டவரே விசுவாசத்துல ஓட வேண்டுமா இருந்தால், செய்து முடிக்க வேண்டுமா இருந்தால், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நான் நமக்கு பிரியமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த பிரியமா இருக்கும்போது, அவர்கள் அன்பு செலுத்தும் போது, அவர் கீழ்ப்படியும் போது இந்த விசுவாசம் எல்லாவற்றையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கின்றது. விசுவாசமானது இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசமானது தேவனுடைய வல்லமை உள்ளதாக இருக்கிறது, தேவனுடைய ஞானமா இருக்கிறது, தேவனுடைய நன்மைகளை கொண்டு வருகிறது. சாதாரண ஒரே வார்த்தையில விசுவாசம் சொன்னாலும் இவ்வளவு உள்ளடக்கியதான் தேவன் கிறிஸ்து மேல் வைத்திருக்க விசுவாசம். அப்ப ஆண்டவரே நான் பிரியமா வாழ வேண்டுமா இருந்தாண்டவரே, இது எவ்வளவு நன்மை என் வாழ்க்கையில செய்கிறாண்டவரே. நான் தகுதி இல்லாத தகுதிப்படுத்தினேன். அழகா சாட்சி சொன்னாங்க. அந்த பிள்ளையுடைய சுகையின கோலத்திலே நேரத்திலே சபையாக ஜெபித்தோம். தேவன் ஜெபத்தை கேட்டால் நன்மை செய்திருக்கிறார் குடும்பத்துக்கு. நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பத்தில் எண்ணி நடக்கா நன்மை செய்திருக்கிறார். அவரே நான் உமக்கு பிரியமானவன். அவரை எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாகவே ஒரு மனுஷனோட தேவன் நடக்கிறதை பார்க்கிறார். இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், இவன் நான் ரட்சிப்பு கொடுத்தேன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், எனக்கு பிரியமானவனாய் இருக்கிறான் தேவன் பார்க்கிறார். அவன் உயிரோட எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாகவே அவரை குறித்து தேவன் வேதத்தில் சாட்சி கொடுத்திருக்கிறார். இவன் எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாகவே எனக்கு பிரியமானவனாக இருந்தான். மாணவனான விசுவாசம் வளர வேண்டுமா இருந்தால் பிரியமானவனாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் ஏனோ செய்யல. இன்னொரு வாசிக்கப்போமா புதிய ஏற்பாட்டிலே யூதாவின் புத்தகத்திலே நான் 14ஆம் வாசிக்கப்போமாக யூதாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் ஒரே அதிகாரம் தான் 14ஆவது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தனது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அங்க இப்போது அறிவிச்சாதான் கேட்க மாட்டேன் கதை வருகிறார். அப்பா அறிவிச்சார் எத்தனை வருஷத்துக்கு முன்பதாக. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக வந்த ஏனோக்கு அறிவிச்சிருக்காரு. இயேசு வரப்போற கத்த வரப்போற 1000 பரிசுத்தவான்கள வரப்போறாங்க அறிவித்திருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த நாட்கள் அவபக்தி உள்ளவர்கள் சூழ்ந்திருந்தார்கள். நோவா வாழ்ந்த நாட்கள் அப்படித்தான் இருந்தார்கள். வேதம் ஈவன் ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள் அப்படிப்பட்ட இருந்தார்கள். அவபக்தி உள்ள குடும்பம், அவபக்தியான காரியம் பேசினது, அவபக்தியான பாவிகள், அன்காட்லி திங்ஸ், இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு இருக்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகத்தை நாம் வாழ்ந்து வருகிறோம். எங்களை சுத்தி எங்க பார்த்தாலும் பக்திக்கு ஏதுவான காரியமே இருக்காது. அப்ப அவபக்தி உள்ள இடத்துல வாழ்ந்த மனுஷன் அந்த தேவ சமூகத்தில் அவன் நல்ல பெயர் பெற்றுக் கொண்டான். தேவனுக்கு பிரியமான பெயர் பெற்றுக் கொண்டான். அவபக்தி உள்ள ஜனங்கள் அல்லது கூட்டங்கள் எனக்கு உங்களுக்கு என்ன செய்யும் என்று வேதம் தெளிவாக கூறுவது ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைக்கிற மனுஷன் அவபக்தி உள்ளவன். பேசப்படுற வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தைகளை தனக்கு ஏற்றபடி அதை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு மனுஷன் பக்தி இல்லாத மனுஷன், தேவனே மேல பிரியம் இல்லாத மனுஷனா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது சீர்கேடான வீண் பேச்சுக்களை பேசுபவர்கள் அவபக்தி உள்ளவர்கள். தேவனுக்குரிய பேச்சுகள் பேசாதபடி தேவையில்லாத பேச்சுக்களை பேசும் போது அந்த பேச்சாதான் முதலே சொன்ன கூர்மையான அம்பன்னு சொல்லி அப்படி பேசுற ஜனங்கள் அவபக்திக்குரியவர்கள். யூதாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர் அவபக்திக்குரியவர்கள். அதே அதிகாரம் 15ஆம் சொல்லுவது கர்த்தருக்கு விரோதமாக கடினமான வார்த்தைகளை பேசுபவர்கள் அவபக்தி. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். இங்க பேசுற இடமா இருக்கலாம்,
அது எங்க சென்றாலும் வந்து இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து நாம் வாழ்ந்து கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில வாழ்ந்த ஒரு மனுஷன் அங்கே தேவன் நடந்ததுனால வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டான். விசுவாசத்தினால் என்பது அந்த வசனம். அவன் அவ்வளவு பெரிய போராட்டத்தின் மத்தியில வந்து அவன் வாழ்ந்தான். மாணவழில அந்த நாட்கள்ல எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல ஆயிரக்கணக்கான மொழிபெயர்ப்பான வேதங்கள் கிடையாது. நீங்க தட்டி விட்டா இன்டர்நெட்ல ஒரு வசந்தப்ப தட்டினீங்க எல்லாம் ஃபுல் டீடைல் வந்துடும். அப்படிப்பட்ட நாட்கள்ல வாழ இல்லை. தேவன் மேல பிரியமா இருந்து வாழ்ந்ததுனால அவன் நற்சாட்சி பெற்றுக் கொண்டான். விசுவாசத்துல விசுவாசம் தேடல் தேவன் கொடுத்ததுனால அவங்கள வரக்கூடிய நாட்கள்ல எதிரி எய்யக்கூடிய அம்புகள், தீயா வரக்கூடிய அம்புகளை நான் எதிர்த்து நிற்க வேண்டுமா இருந்தால் நான் விசுவாச வீரனாக மாறணும். அப்படி மாறுற பிள்ளைகள் தான் தேவனுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்புவார்கள். இல்லாவிட்டா ஜெபிக்க முடியாது. அவர் விசுவாசத்துல வளர வேண்டுமா இருந்த ஆண்டவரை நான் தொடர்ந்து ஓட வேண்டும். ஒரு வசனத்தை வாசனை உற்சாகத்துடன் எரேமியா புத்தகம் 12வது வசனம் 5வது அதிகாரம் 5வது வசனம். The book of Jeremiah chapter 12 verse 5. எரேமியாவின் புத்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இழைக்க பண்ணினார்கள். சாதாரண மனுஷனோட நீங்க நடந்து கொண்டு போகும்போது அவங்களோட சம்பாதிக்கும் போது கேட்கிற காரியங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில இழைக்க பண்ணுமா இருந்தால், உங்களை கீழே விழுத்துமா இருந்தால், உங்களை சேதப்படுத்துமா இருந்தால், குதிரைகளோட எப்படி சேர்ந்து குதிரைகள் பலம் உள்ள ஒரு காரியத்தோட எப்படி நீ ஓடுவாய்? குதிரையை ஓட முடியுமா? ஓட முடியாது. தேவன் அப்படிப்பட்ட வீரன் தான் ஓட சொல்றாரு. எலியா ஓடினான். ஆகாக்கு சொல்லி போட்டு அவருடைய ரதம் வருவதற்கு முன்பதாக அவன் போய் சேர்ந்தான். பெருமாள் வரக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த குதிரைகளை ஓடுவதற்கு நீ எப்படி தயாராகுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினாய். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? குடும்பத்துல பிரச்சனைகள் காரியங்கள் வரும்போது எப்படி நீங்க விசுவாச நிலையாடி நிற்க முடியாது. ஆண்டவரே மாணவர்கள் எனக்கு முன்பாக கடந்து போனவர்கள் ஆபிரகாம் கடந்து போயிட்டான், நோவா கடந்து போயிட்டான், ஏனோக்கு கடந்து போயிட்டான், ஜோஷுவா போனார். இப்படி பெரிய பட்டியலை போட்டுட்டார். ஒரு பேசியிட பேரும் போட்டு ராகா. அவளுக்குள்ள விசுவாசங்கள் வரக்கூடாதா? ஆண்டவரே அப்படிப்பட்ட பரம அந்த கிரியை நான் வரவன்மா இருந்தால் ஆண்டவரே இயேசுநாதர் வந்து நீங்கள் என்ன விட மேன்மையான காரியம் நீங்க செய்வீர்கள் விசுவாசத்தினால. தேவன் பெரிய வார்த்தை கொடுத்திருக்க. அவர் செய்த காரியம் அவரை பெருமைப்படுத்தலை. ஒருவேளை அறையப்பட்டால் ரட்சிக்கப்பட்ட உண்மைதான். அதுக்கு மேலாக இருக்கிறார் வந்து மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், ஒருவன் என்னில் விசுவாசமா இருந்து நான் செய்கிற காரியங்களை விட மேலான காரியங்கள் இன்னும் செய்வாண்டா பெரிய உற்சாகப்படுத்தி எனக்கு உங்களுக்கு போயிருக்கிறார். அந்த உற்சாகத்தில் ஆண்டவரே வரக்கூடிய நாட்கள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே என்ன சோதனை வந்தாலும் அந்த விசுவாசத்தை மறந்துடாதபடி ஓட வேண்டும். ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள்ல வந்து அவன் தேவன் நடந்தான்னு போட்டு ஒரு மனுஷன் தேவன் நடக்கும் போது அவனுடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் தேவ ராஜ்யத்துக்குரியதாகவே இருக்கும். அதனால்தான் அவபக்தி உள்ள குடும்பங்கள் மத்தியில அவபக்தியான சந்ததிகள் வாழ்ந்த நாட்களில அவன் அதை குறித்து பொருட்படுத்தாதபடி தேவனோடு அனுதினம் எத்தனை வருஷம் நடந்தான்? அதிகமான வருஷங்கள் இருக்கு. அப்ப அந்த வருஷங்கள்ல அவன் நடந்தாண்டு போடுகிறான். அத்தனை வருஷங்கள் அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் வந்து மிகவும் கடினமான நாட்களாக இருந்தது. ஆண்டவரே இந்த நாள்ல கூட நான் நடக்கும் போதெல்லாம் என்னுடைய சிந்தை தேவ ராஜ்யத்துக்குரியதா இருக்கிறது. இரண்டாவது காரியம், தேவன் நடக்கும் போது உலகத்துல வரக்கூடிய பாடுகள் எங்களுக்கு ஒன்றும் செய்ய போவது கிடையாது. உலகம் தரக்கூடிய சந்தோஷம், உலகம் தரக்கூடிய சமாதானம் எல்லாம் என்னை உங்களுக்கு ஒன்று செய்ய போவது. அதுக்கு மேலாக தேவன் அந்த நடக்கும் பிரியமா நடக்கும்போது தேவன் எனக்கும் உங்களுக்கும் செய்து காட்டுவார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வந்து விசுவாசம் இல்லாமல் 11:6 எபிரேயர் 11:6 நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியான வசனம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு விசுவாசம் நடப்பது தேவனுக்கு கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசம். ஆனா எனக்கும் உங்களுக்கும் அதை விட மேன்மையான விசுவாசம். யாக்கோபு சொல்றார் வந்து விசுவாசிகளும் விசுவாசிக்கிறேன். ஆனா அந்த மாதவர்கள் அதை விட மேலான விசுவாசம் எனக்கு வர வேண்டும்.
பெரிய பட்டியலை போட்டு எனக்கு உங்களை காட்டி கொடுத்து போன தேவனுக்கு பிள்ளைகளா இருக்க நான் நீங்களும் இந்த மாத விடையில எதிரி எய்யக்கூடிய பொல்லாங்கான் எய்யக்கூடிய அக்னி அம்புகளை அணைத்து போடத்தக்கதாக நீங்க எழுந்து நிலைகள் சொல்லுது. மோசே ஒரு அனித்தியமான பாவ சம்பவம் சந்தோஷத்தில் இருந்து அந்த எய்ப்பில் இருந்த பொழுது எவ்வளவு அவனுக்கு சந்தோஷமான காரியம் இருந்தது. பெரிய ராஜாவுடைய பிள்ளையாக இருந்தான், ராஜாவுடைய பிள்ளையாக இருந்தான், எல்லா வசதியும் இருந்தது. அந்த சொல்லுக்கு வந்து அது எவ்வேறு 24 வந்தாலும் நினைக்கிறேன். அந்த சொல்லுக்கு வந்து அவன் தன்னுடைய அந்த வரக்கூடிய அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு ஓடி வந்து தேவனோட பிள்ளைகளோடு சங்கரித்து கொண்டான். யோசுவாவுக்கு சொல்லுக்கு வந்து எரிகோவை சுத்தும் போது அவனுக்கு தெரியாது, ஆனா சுத்தப்பாண்டா சுத்தலாம். ஆனா கடைசி முடிவு தேவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் சொன்னது கூட செய்தனால வந்து எரிகோ கதைகள் இடிந்து விழுந்தன. சகோதரி மாதங்களில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சகோதரிய விசுவாச வீரர்களாக மாற வேண்டுமா இருந்தால், ஜெபிக்கிற வீரர்களாக மாற வேண்டுமா இருந்தால், என்னுடைய உங்களோட வாழ்க்கையில விசுவாசம் மிகவும் முக்கியமான காரியம். எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து சத்தியம் முக்கியமா இருக்கிறதோ, தேவனுடைய நீதி முக்கியமா இருக்கிறதோ, தேவனுடைய சமானம் முக்கியமா இருக்கும், அதுக்கு மேலாக விசுவாசத்தை எடுக்க தேவன் சொல்லியிருக்காரு. அது நானும் நீங்கள் தான் செய்ய முடியாது. தேவன் கொடுப்பார், அதுக்கு சில காரியம் கொடுப்பார். ஆனா பேர் சொல்றது வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் சோதனைகளையும் அனுமதிப்பார். சோதனை அனுமதிக்க போதெல்லாம் விசுவாசம் அவளுக்கு பலமா இருக்கும். விசுவாசம் தொடர்ந்து இருப்போமா இருந்தால் மாதவழி நடுவரை ஜனங்களுக்கு ஜெபிப்பதற்கு, சபைகளுக்கு ஜெபிப்பதற்கு, தேசங்களுக்கு ஜெபிப்பதற்கு தேவன் என்னையும் உங்களையும் விரும்பப்படுறார். அதுக்குதான் தேவன் என்னையும் உங்களையும் ரட்சிப்பு அடைக்கிறாரு. ஜெபத்தை கேட்க வேண்டுமா இருந்தால் அடுத்த வாழ்க்கையில விசுவாசம் முதலாக இருக்க வேண்டும். எதிரின் அன்புகளை அடையாளம் கண்டுகொண்டு மாணவர்கள் அண்டவரை அவர் சமூகத்தில் நிற்கும் போதெல்லாம் தேவன் என்னையும் உங்களையும் அவருக்கு கேட்ட பிள்ளையாக மாற விரும்புகிறார். எழுதிருப்போமாக நான் படித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த அருமையான மாணவர்களில் எங்களுக்கு முன்பாக நீங்கள் இந்த விசுவாச ஓட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதில்லை என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றா. அந்த சோதனையை தப்பிப்பதற்கு வழியும் நாம் உண்டு பண்ணுவேன் எங்களுக்கு உற்சாகப்படுத்திருக்கீங்க. மாணவர்கள் நமக்கு நன்றி என்று சொல்லுவாங்க. இயேசுவே ஆண்டவரே, இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்து நிற்க வேண்டுமா இருந்தால் விசுவாசம் என்னும் கேடகம் ஒரு முக்கியமான ஆண்டவரே சர்வாயுதமாக இருக்கிறது என்றால் விசுவாசத்தில் வளரும்படியான கிருபைகளை கொடுக்கிறார். பொல்லாங்க நெய்யக்கூடிய சந்தேகங்கள் ஆண்டவரே என்னுடைய உங்களுடைய ஓட்டத்துல தடை புரள்வதற்காக ஆண்டவரே தடையை மாற்றி நாம் ஓடும்படியாக அவன் வைத்திருக்கிற அந்த அம்புகளை இனம் கண்டு கொள்ளும்படியாக, வஞ்சகம் என் அம்புகளை இனம் கண்டு கொள்ளும்படியாக, ஆண்டவரை சோர்வடை செய்யக்கூடிய காரியங்களை இனம் கண்டு கொள்ளும்படியாக கர்த்தாவே இந்த மாணவர்கள ஒரு விஷயங்கள் பதிலே கிருபையா இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக வாழ்ந்து ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு லிஸ்டே நீங்க போட்டு எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அவளை பார்த்து ஆண்டவரே ஓடும்படியான கிருபை கொடுப்பீங்களாக. அவர்கள் விசுவாசித்து தாங்கள் அடைய வேண்டும் என்ற காரியத்தை அடையாம போனார்கள் என்று போட்டிருக்கு. ஆனால் நீங்களோ அதற்கு மேலான காரியத்தை அடைவேன் என்ற தேவன் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அந்த சகோதர மாணவர்களிலே தெய்வ சமூகத்தில் இருக்கிற நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எழுப்ப வேண்டுமா இருந்தால் நான் உமக்கு விசுவாசம் உள்ளவனாக நிற்க வேண்டுமா? விசுவாசமானது என்னை இன்னும் உமோட கிட்ட சேர்த்து உமக்கு பிரியமானவனாக, உமக்கு ஏற்றவனாக என்னுடைய வாழ்க்கையில இன்னும் மேம்படுத்த தரமான சாயங்காலங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நான் சொல்ல போகிறோம் ஒரு விஷயங்களை நாம மறந்து தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த மாதவில கர்த்தரை மாற்றி அமைக்கிறார் கேட்கும் போது எங்களை மாற்றி அமைத்து மேல கிருபை உள்ள ஆண்டவர் இந்த மாதவில வல்லமையை கொடுத்து ஓடும்படியான கிருபை உள்ள கொடுப்பானாக. ஒரு விஷயங்களை தாழ்த்திய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? விசுவாசத்தை தொடக்கிறவரும்
முடிக்கிறவருமாகி எங்கள் இயேசுவே, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில என்ன போராட்டங்கள், எந்த பிரச்சனைகள், எந்த காரியம் வந்தாலும் நீ விசுவாச ஓட்டத்தை விட்டு நான் விலகேன். ஆண்டவரே, நீ கரம் பிடித்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தி வந்தவரே, ஆண்டவரே, நீ இந்த நாள் வரைக்கும் அப்பா விசுவாச கப்பல் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே இந்த போகக்கூடிய பிரயாணத்துல நீங்க துணை நிற்கிறவர் நீரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே, அதிக விலை உள்ள பொன்னானது ஆண்டவரே தீயினால் சோதிக்கப்படும் என்று சொன்னீரே, அதை விட விலையேறப்பட்டது விசுவாசம் சோதிக்கப்படும் போது உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொன்னவரே, நாளுக்கா நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. எந்த விதத்திலும் இந்த விசுவாசத்தை ஆண்டவரே பொல்லாங்கான் வந்து திருடி விடாதபடி தொடர்ந்து ஓடும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா அம்புகளையும் அணைத்து போடத்தக்கதான விசுவாசமானது என்னோட இன்னும் கூட வளரட்டும் ஐயா. இந்த பொல்லாத உலகத்தில் இருக்க நாம் அவபக்திக்கு ஏதுவான காரியங்கள் சூழ்ந்திருக்க இந்த உலகத்துல அந்த சந்தையில் மத்தியில வசிக்கிற நாம் ஆண்டவரே, ஏனோக்கு போல ஆண்டவரே உம்மோடு நடக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. அவன் எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாக உம்மிடத்துல பிரியம் உள்ளவன் என்று அவன் பேர் பெற்றாண்டு பார்க்கிறோம். என்னை அப்படியாக மாற்றும் ஆண்டவரே. மாலை உலக மக்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமா நான் செபிக்கிறேன். தேவரே, நம்முடைய விசுவாச ஓட்டம் ஆண்டவரே தொடர்ந்து ஒரு பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். மாலைகள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபை வல்லமை கடந்து வருவதாக விசதமாக கேட்ட சாட்சிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளை காணும்படியான கிருபை கொடுத்தீங்கப்பா. அந்த மகன் மேல் உடைய கரம் தொடர்ந்து ஆண்டவரே, சுகமளிக்கும் கரம் ஆண்டவரே, இந்த குணமாக்கும் வல்லமை இந்த பிள்ளையை பரிகுணப்படுத்தட்டும். தொடர்ந்து வல்லம் பிரசனத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நன்றிக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேளை கூட தேவரீருடைய கிருபையினாலே மகளோட கூட இருப்பீராக. இந்த சர்ஜரியில தேவனுடைய கரம் இருந்ததுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை வல்லமை கருத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த மாலை உலகிற்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, கிருபை கொடுப்பீராக. மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமாக நாம் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லா துதியும் கனமாக உமக்கே செலுத்தி மீட்ப இயேசு மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் எங்களோடு இருப்பதாக. ஆமென். நன்றி. வார்த்தை